ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பூங்குடிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம மாங்காய் தொக்கு எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கோங்க. முதல்ல 2 மாங்காயை நல்லா தோலை சீவிட்டு இதை போல் சின்ன சின்ன ஸ்கொயர் பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த 2 மாங்காய்க்கு 4 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். இந்த 4 பச்சை மிளகாயையும் ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதோட நம்ம தோலை சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காயை சேர்த்துக்கலாம். மாங்காயை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு கல் உப்பை சேர்த்து இதை நல்லா கரகரப்பாவோ இல்லை நைஸாவோ அரைச்சிக்கலாம். மிக்சியில் அரைச்சி எடுத்துட்டேன். இதை அப்படியே ரெடியாக வச்சுட்டு அடுத்ததாக நம்ம ஒரு அடுப்பில் ஃப்ரை பேனை வச்சு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விடலாம். நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயை விட்டு நல்லா எண்ணெய் சூடு ஏறின பின்னால் 1 டீஸ்பூன் கடுகை போட்டு பொரிய விடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூளை சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூளும் பொரிஞ்சிருச்சு. இதோட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மாங்காய், பச்சை மிளகாய், உப்பு இந்த 3 சேர்ந்த இந்த கலவையை இதில் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணலாம். கொஞ்ச நேரம் கிளறிட்டு டேஸ்ட் பாருங்கள். உப்பு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். என்னோடதில் கொஞ்சம் உப்பு தேவைப்படுது. அதனால் ஒரு 1/2 டீஸ்பூன் டேபிள் சால்ட்டை சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி மாங்காய் வெந்து பேனில் ஒட்டாமல் வரணும். இந்த டைமில் இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்கலாம். கடைசியில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ பாருங்கள், மாங்காய் நல்லா வெந்துருச்சு. எல்லாம் ஒன்று சேர்ந்து கெட்டியாக எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வருது. இப்போது தொக்கு ரெடியாகிருச்சு. இதை அப்படியே நம்ம கிளாஸ் பாட்டில்லையோ இல்லை கப்லேயோ எடுத்து வச்சுக்கலாம். இன்னும் நேரம் ஆக ஆக இன்னும் அதிகமாக எண்ணெய் பிரிஞ்சு வரும். இதை நம்ம வெளியில் வச்சு ஒரு 3-4 நாள் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு 10-15 நாள் யூஸ் பண்ணலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இதை போல் ரெசிபிஸை தெரிஞ்சுக்க என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.